நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். मुनि विनती करते मस्तक चरणों में धरते, मुनि विनती करते मस्तक चरणों में धरते। नमः नमः भवतारिणी जय देवी श्री हरि की प्रियकारिणी। जय जय महालक्ष्मी माता जग जननी सिंधु सुजाता भक्तों की प्रियकारिणी। महालक्ष्मी विविध स्वरूपा, महाकाली सरस्वती दुर्गा, वैष्णव देवी कामाक्षा, विंध्यवासिनी योग माया, तुम त्रिपुर सुंदरी माता, तुम क्षीर भवानी शुभदाता। तुम्ही नव दुर्गा तुम्ही दश विद्या, तुम्ही नव दुर्गा तुम्ही दश विद्या, तुम्हारी माया न जाए जानी महालक्ष्मी जगत कल्याणी। तुम्हारी जय हो माता रानी। सुनत शुभ कथा जाए दुख व्यथा, तुम्हारी कृपा तुम्हारी दया, मांगे हम पृथ्वी लोक के प्राणी। महालक्ष्मी जगत कल्याणी। तुम्हारी जय हो माता रानी। ब्रह्मा विष्णु महेश्वर ठाड़े कर जोरे, शेष सुरेश नारद गुण गावे तोरे। महालक्ष्मी माता सदा निभाना हमसे, स्नेह भरा नाता।
वैष्णवी माता, जय वैष्णवी माता, जय वैष्णवी माता जय. गिरिराजन मகளே தேவி சிவையே, கடல் தந்த தேவி கல்யாணி ராணி, மகாலட்சுமி சரஸ்வதி துர்கா காளி, வைஷ்ணவி தேவி நீ வந்தருள் தானி, ஆதாரம் ஆனந்தம் சுகபோகம் நீ. நமோ தேவி மகாலட்சுமி ஜெகன்மோகினி. உன்னை பாடுவோம் உந்தன் அருள்நாடுவோம். இசை பாடுவோம். அன்பு தந்தை, அருமை தாய் இருவருமா? அட, இருவரும் வந்து என் முன்னால் கைகூப்பி நிற்கிறீர்களே, ஏன் இருவரும் மறந்தீர்களா தாம் இருவரும் என் பெற்றோர்கள் என்பதை? தாய் தந்தை உறவு, தோள் மீது உன்னை தூக்கி வளர்த்த நினைவு, தெய்வமாக உன்னை தரிசித்த போதிலேயே இருவரின் மனமானது உள்ளார்ந்த பக்தி உணர்வுக்குள்ளானது. எம்மையும் மறந்து, எங்கள் மகள் என்பதையும் மறந்து வணங்க வேண்டும் என்ற பணிவு உண்டாகிறது. அம்மையே, அன்பினால் எங்களை தாய் தந்தையாக்க நினைப்பவளே, மாதா போற்றி. மாதா, 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 மாதா. அன்பு தந்தையே, இப்படி ஒரு தியான நிலை ஏன்? தேவி, உன் திருமுன்னர் என்னையே மறந்து விட்டேன். அப்பாவின் ஆசை, என் மகளான நீ பிறந்த பொன்னாளை பெருவிழா எடுக்க நினைக்கிறேன். அந்த ஆசையை நடத்தி முடிக்க எனக்கு அனுமதி தா தாயே. அம்மா, அதை மறுத்து விடாதே மாதேஸ்வரி. நான் அனுமதிப்பதற்கு மாதா ஒன்று செய்ய வேண்டும். நீங்கள் அம்மா, என்ன செய்ய வேண்டும் தாயே? எனது பிறந்த நாளில் தாம் ஒரு வேள்வி செய்ய வேண்டும். இந்த வைஷ்ணவியை உங்களை எல்லாம் படைத்தவருக்காக அந்த ஒருவனை பூஜிப்பதற்கு. வேள்வியின் அழகு பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணிப்பது. அம்மா, உன் ஆணையை அப்படியே நடத்துவேன். அம்மா, உன் பிறந்த நாளின் போது பெருவேள்வி நடத்த ஏற்பாடு செய்கிறேன். வாழ்க மன்னா வாழ்க, நீடூழி வாழ்க. வேள்வியிலே தங்களுக்குள்ள ஈடுபாடு கண்டு வியக்கின்றோம் நாங்கள். மன்னரும் மகாராணியும் இருக்கும் இந்த மாளிகை அற்புத ஆலயமாகிவிட்டது. இன்று பூஜை, நாளை யாகங்கள், அடுத்த நாள் மகாவேள்வி. தர்மமே தர்மத்தை காக்கும். தர்மத்தை காப்பதற்கு ராஜா ரத்னாகரர் இருக்கும்போது மன்னருக்கு தர்மத்தின் மீது பற்று, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஆசை. தேவி வைஷ்ணவி மன்னர் மகளாய் பிறந்ததால் தான். மகா யஜ்ஞத்தில் பலியிடுவதற்காக ஆடு அலங்கரிக்கப்பட்டு வந்திருக்கிறது. மன்னவா, தாம் அனுமதி தந்தால் பலியை நிறைவேற்றலாம். நிறுத்துங்கள். இந்த பலி கூடாது. என்ன இது வைஷ்ணவி, பலி கூடாதா? ஆம் தந்தையே, பலி கொடுக்க கூடாது. பலியிடுவது
முன்னோர் வகுத்த முறைகள்தான். அதன்படி மன்னியுங்கள் குருதேவா, முறைகள் என்று முறைப்படுத்தல் நெறியல்ல. ஏற்கக்கூடாத முறைகள், பழக்கங்கள் ஒதுக்கப்பட வேண்டியவை. முன்னோர் வகுத்த முறைகளில் முறைக்கட்ட கொடுமைகளை ஒதுக்கி விடுங்களேன். பொதுவாக சாஸ்திரம் சொல்கிறது, இந்த பலியிடுவதால் தெய்வங்களுக்கு திருப்தி என்று. அந்த தெய்வங்களுக்கு நீங்கள் அக்கறையாக வெறும் ஒரு பூ நிவேதனம் என்று அர்ப்பணித்தால் போதுமே. அதுவும் இல்லாது போகும்போது விழி கசிந்து சிந்தும் கண்ணீர் தெய்வ மனம் திருப்தி பெறும். திருப்தியினால் வாழ்வு வருமே. யாகத்தில் பலியிடக் கூடாதா? ஏன் தவறா? பலியிடுவதால் உயிரொன்று போகிறதே, இது தேவையில்லாத ஒன்று. எந்த ஒரு உயிரையும் பலியிட்டால் இறைவனுக்கு அதில் திருப்தி கிடையாது. குருதேவா, இத்தனை அக்கறையோடு ஜெபிக்கும் மந்திர ஒலிதான் தெய்வ திருப்தி. அனைத்திலும் உத்தமமான பலி மனித நேயத்தை சிறப்பிக்கச் செய்கின்ற பலிதான். தேவி, நான் சொல்வதல்ல, சாத்திரங்கள் பலியிடுவதை அனுமதிக்கின்றன. தாம் பலியிடுவதை மறுப்பதோடு மாற்றுக் கருத்துகள் சொன்னால் என்ன? பலிக்கு பதில் என்ன? மாற்று கருத்தினை சொல்கிறேன். இந்த தெய்வ நிலைகளுக்கு எந்த பலி ஏற்புடைய பலி? பலி தர நினைத்தால் தாம் எனும் அகந்தையை பலி கொடுங்கள், கோபத்தை பலி கொடுங்கள். ஏழைக்கு உதவ இருப்பதை பலி கொடுங்கள். எனக்கு மட்டும் என்ற சுயநலத்தை பலி கொடுங்கள். இன்னொருவர் நலம் பெற உழைப்பை பலி கொடுங்கள். பலி தரும் எண்ணம் உள்ளோர் உங்கள் வேட்கைகளை பலி கொடுங்கள். யாவரும் மானிடராய் பிறந்து அரக்கர் போல் நடக்கிறீர்களே. உள்மனதில் புகுந்த மிருகத்தை பலி கொடுங்கள். அந்த பலி இந்த பூமி ஜீவ பலியை விட உயர்ந்த உத்தம பலி. இதை உணர்ந்து இறைப்படுத்தும் உள்ளத்து மிருக உணர்வை பலி கொடுத்தால் ஒரு மனித நிலையில் இருந்து உயர்நிலை அடைவீர்கள். அந்த உயர்நிலையில் இருந்து நீங்கள் சிறந்த மானிட நிலை அடைவீர்கள். எத்தனை சிறந்தது மனித பிறவி! அதை பெற்றும் தன்னலம் கருதாதவராய், தப்பென்று எதுவும் செய்யாதவராய் உயர்ந்த எண்ணம் கொண்டு வாழுங்கள். அவ்வாறு நீங்கள் இருக்க முடிந்தால் உண்மையான சிறந்ததொரு வேள்வி அதுவே. வைஷ்ணவி சொல்வது சரிதான். ஏன் குருதேவா? சரி அரசே, தேவி வைஷ்ணவி சொன்ன அறிவுரை உகந்ததுதான். நாம் அறிந்தது தேவியின் ஞானத்துக்கு எதிரே தூசு போன்றது. தேவி வைஷ்ணவியின் உபதேசம் ஞான பொக்கிஷம். அப்படி என்றால் எல்லோரும் உறுதி தாருங்கள். இந்த வாயில்லா ஜீவனின் கழுத்தை அறுக்காமல் அற்பத்தனங்கள் என்ற விலங்கு மனதை பலியிடுங்கள். அப்படியே பலியிடுகிறேன். அப்படியே பலியிடுகிறோம். அப்படியே பலியிடுகிறோம். அப்படியே பலியிடுகிறோம். அப்படியே பலியிடுகிறோம். அப்படியே பலியிடுகிறோம். அப்படியே பலியிடுகிறோம். பெரியோர்களே, இனிமேல் இந்த ஆடு இங்கு இருக்க தேவையில்லை. அன்பு கூர்ந்து அதை விட்டு விடுங்கள். அப்படியே செய்கிறோம். மாதா வைஷ்ணவி தேவிக்கு! மாதா வைஷ்ணவி தேவிக்கு! மாதா வைஷ்ணவி தேவிக்கு! குருதேவா, தம்முடைய வாழ்த்துக்களால் எங்கள் முன்னோர்கள் எல்லாம் ஒரே நோக்கத்துடன் செய்த தவத்தால் வீர மரபுக்குரிய வெற்றி திலகமிட்டீர்கள். நீங்கள் பொற்காலத்தை நோக்கி புதியதொரு பயணம் தொடங்கப் போகிறேன். அது புதிய பயணம் மட்டுமல்ல, உன் முத்திரை பதிக்கும் பயணம். மனதார வாழ்த்துகிறேன் வெற்றி செல்வனை. எனது வலிமையை பயன்படுத்தி ரத்னாகரின் ராஜ்யத்தை சுற்றி வளைக்கப் போகிறேன். குருதேவா, கடந்த பல்லாண்டுகள் செய்த தவங்கள், அதனால் நான் பெற்று வந்த பெருமைகளுக்கு பிறகும் கூட தாம் எனக்கு ஆக்கிரமிப்பு நடத்த ஆணை தராததே. சென்று வா எங்கள் ராட்சச ராஜா பைரவா, சென்று வா என்று சொல்வேன். இன்று ஆணையை தரத்தானோ என்னவோ இன்னும் உயிரோடு இருக்கிறேன்.
ஏ அசுரராஜனே, அற்புதமான உன் சக்தியும் துணை இருக்கும் அசுரர்களின் சாகசமும் ஒரு வாளின் இருபுற கூர்மை போன்றது. இந்த வீரவாளை பெற்றுக்கொள் பைரவா. பூமி பந்தின் எல்லா முனைகளிலும் உன் வெற்றி கொடியை பறக்க விடு. கொடி பறக்கும் குருதேவா, கொடி பறக்கும். பைரவா, தவத்திலிருந்து திரும்பியதும் நீ தவறான காரியங்களை தொடங்கிவிட்டாயோ? அப்பாவை போலவே நடப்பதோ? அப்பா சென்ற வழி ஆண்மை உள்ளவன் செல்லும் வழி. பெற்ற தாயே, அவர் பெற்ற பிள்ளை நான் அவ்வழி போகிறேன். தப்பென்று நினைக்கவில்லை. விதை போல மரம். ஒரு மகனை சுமந்து பால் ஊட்டி வளர்த்து அந்த மகனை போர்க்கள பூமிக்கு அனுப்பி வைத்தால் தாய் மனம் தாங்காது. நான் பால் ஊட்டியது, சீராட்டியது, இரவு பகல் பாராமல் தாளாட்டியது உன்னை யுத்த பூமியிலே செத்த உடலாக கிடக்க வைக்க அல்ல மகனே, அல்ல அல்ல. தாயே, தந்தையின் மரண அதிர்ச்சி இப்படி உங்களை பேச வைக்கிறது. ஆம், மரணத்தால் மனம் உடைந்தது. மகனே, எதற்கு பயங்கர யுத்தம்? இது உனக்கு அமைதியை தரப்போவதில்லை. அதிலே சந்தேகங்கள் இல்லை. சந்தேகங்கள் எதற்கு மாதா? பெண்களுக்கோ இது இயல்பு, பெற்றவளுக்கோ உயிர் பிரச்சனை. அதனால் உனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற தீர்வுக்கு வந்திருக்கிறேன். தாயே, பெண் என்ற விலங்கை பூட்டி என்னை இனி போர்க்களம் போகாமல் இருக்க செய்யவா? போர்க்களம் போகாதே என்று சொல்ல அல்ல மகனே. பெண்ணொருத்தி வேண்டும் உன் வாழ்க்கையை நீ படித்து அறிய. எந்த இளவரசியும் எழிலரசியாக தெரியவில்லையா? எத்தனையோ அழகிகள். பைரவன் தேடும் அழகி வைஷ்ணவி. வைஷ்ணவி? வைஷ்ணவியா வேண்டும் உனக்கு? ஆம் தாயே. பகை மன்னன் மகளுக்கா உன் மனதில் இடம் கொடுத்தாய்? அவருடன் போர் செய்யவும் விரும்புகிறாய்? ஆம். வாழ்முனையில் என் யுத்தம், அவள் வேல்விழியில் என் சித்தம். பகை முடித்து கரம் பிடிக்க நினைக்கிறேன் தாயே. நான் வாழும் வரையில் என் வாழ்க்கை சிறையில் அவள் இருப்பாள். உன் போர்க்குணத்தை மாற்றிக்கொண்டு அவளை கல்யாணம் செய்து கொள். போரும் நடத்துவேன், மாலையும் சூட்டுவேன் என்ற நிலை எதற்கு? என் தாயே, தந்தைக்காக போர் பழிவாங்குவதற்கு, திருமணம் நான் வாழ்வதற்கு. பெற்ற தாய் சொல்கிறேன், போரை கைவிடு மகனே. வைஷ்ணவியுடன் திருமணத்திற்கு குறிப்புகள் அனுப்பு. அப்படி அனுப்ப தேவையில்லை. பெற்றவளே, இந்த முடிவே இறுதியானது. வைஷ்ணவி என் திருமண பேச்சை மதிக்காமல் இருந்தால் மதிப்பை காக்க போர். பொறுப்பும் எனக்கு தெரியும், போரும் தெரியும். இத்தனை வருடங்கள் தவம் புரிந்தால் ஒருவன் மனித நிலையிலிருந்து தெய்வ நிலை பெறுவான். மூடன் அந்த அசுர மகன் கீழ்நிலைக்கும் கீழே செல்கிறான். விரோதத்தி, வீணகந்தை அவன் அப்பாவை போல அச்சமூட்டுகிறான். யாரை பற்றி பேசுகிறீர்கள் மன்னவா? துர்ஜயன் மைந்தன் பைரவன். வேறு யார்? என்ன எழுதினான் அவன்? இதிலே எழுதியிருக்கிறான், அந்த பைரவன் இளவரசி வைஷ்ணவியை கரம் பற்ற. வைஷ்ணவியை கரம் பற்றவா? பகைவனை நம்பவே முடியாது. வாழ்ந்தவரை பகைவனாய் இருந்த துர்ஜயனின் கொடுமைகளை மறப்போமா? யாரை ஏமாற்றுகிறான் அவன்? இல்லை மகாராணி, பழைய பகைமையில் மைந்தன் துர்ஜயனை போலவே ஆரம்பிக்கிறான். வெறியை மறைக்க கல்யாண நாடகத்தை எழுத்திலே எழுதி அனுப்புகிறான். வாழெடுத்தவன் வாழ்க்கை துணை கேட்கும் போது ஆழ்ந்து சிந்திப்பது அவசியம் அண்ணா. சிந்திப்பது வேறு கதை.
யாரை கேட்கிறான் அந்த பகைவன் மகன்? இது போர் அல்ல. எப்படி? என்ன நிபந்தனை? மடல் என்ற பெயர் இதற்கு. இதில் இருக்கின்ற எழுத்துக்கள், இளவரசி வைஷ்ணவியை நான் அவன் கரம்பற்ற கொடுக்காதிருந்தால் போர்க்குணம் படைத்த அவன் வேறறுக்க வருவானாம். இதன் அர்த்தங்கள் என்ன? அரக்கனுக்கு அர்த்தங்களா? துர்ஜயன் என்ற விஷவித்தின் விளைச்சல் தானே. வேறு எப்படி இருப்பான்? வஞ்சத்தால் வலை விரிக்கிறான். எழுத்திலே திருமணம், திருமணம் என்ற பெயரிலே அதிரடி. ஏற்ற முடிவெடுக்க ஏன் இன்னும் சிந்திக்கிறீர்கள்? மகாராணி விஜயா, வைஷ்ணவி ஒரு தேவி. அந்த தேவி பைரவன் என்ற பாவிக்கு கொடுப்பது கற்பனையிலும் நடக்காது. இதற்கு பதில் எழுதுவேன் முகத்தில் அடித்தது போல. பைரவனுடன் வைஷ்ணவியின் திருமணமானது ஒருபோதும் நடக்காது. அவன் வைஷ்ணவியை தர மறுத்து விட்டான் என்றால் இனி அடுத்த கதை. திருமண ஊர்வலம் போகாதென்றால் போர்வலம் இங்கே புறப்பட போகிறது. கூடாது மைந்தா, கூடாது. பூமாலைகளையும் பிணமாலைகளையும் ஒன்றாக பார்க்காதே. திருமணம் அல்லது போர்க்களம் என்ற நிபந்தனை அது ஒழுங்கல்ல. வாழ்முனையில் வாழ்க்கை அமைப்பது போல. பெற்ற தாயே, தாம் மீண்டும் மீண்டும் சமாதான புறாவாக பேசுவது வீரமுள்ள பிள்ளையை அவமதிப்பது போல இருக்கிறது. தாங்களா என்னை பெற்ற தாய்? பைரவா, தாம் ஒரு அச்சப்பிறவி. வீரப்பிள்ளையை பெற்றெடுத்தும் திராணி இல்லாத பைரவா. தன் மாதாவை இப்படி பேசுவதா உனக்கு அழகு? தாயான எவளும் அச்சப்பிறவி அல்ல. மாதா என்பவள் தான் பெற்ற பிள்ளைக்கு துன்பம் நேர்ந்ததென்றால் துடிப்பாள், துவண்டு அழுவாள். அந்த மாதாவை, உன் போன்ற சூர பிள்ளையை பெற்றவளை கோழை என பேசுவது சரியா பைரவா? கோபம் வருவதேன் வீரமாதாவே? காளை ஒருவன் போர்க்குணத்துக்கு தடை போடுவது முறையா? ஏனெனில் நான் ஒரு பெண்ணன்றோ? தாயின் முதற் கடமை பெற்றெடுத்தல், பெற்றதை பேணி வளர்த்தல். உன் குணம் ஒரு பெண்ணின் கடமையை தடுத்து வளர்ச்சியை கெடுத்து வீழ்த்துவது. பெண் வீழத்தான் வேண்டும். அவளுடைய வீழ்ச்சி என் அன்பு தந்தையை சாகடித்தவளின் வீழ்ச்சி. நான் ராஜா ரத்னாகரின் வீழ்ச்சியை விரும்புகிறேன். அது நடக்கின்ற வரை நான் மிருகத்தை விட கொடூரமானவன். இல்லை மகனே, இல்லை. நீ வீழ்ச்சியின் விளிம்பிற்கே போய் நிற்பதை காண எனக்கு சக்தி இல்லை. காண சக்தி இல்லை மகனே, காண சக்தி இல்லை. சேனாதிபதி, போருக்கு வேண்டிய ஏற்பாடுகள் தொடங்கட்டும் உடனே. மன்னா, இப்போது நீங்கள் கோபத்தில் இருக்கிறீர்கள். திடீரென்று ஆணையிடுகிறீர்கள். இந்த போர் என்பது திடீர் ஏற்பாடுகளில் நடக்கின்றதல்ல. திடீரென்ற ஏற்பாடுகள் சரியல்லவா? தாம் அறியாததில்லை மன்னவா. ராஜகுமாரி வைஷ்ணவி மாயாவி. ஏதாவது மாயம் செய்து விட்டாலோ? தாம் சொல்வது சரி. சதி வாழ்முனையிலும் வலிமை உள்ளது. ஏமாற்றும் அது. ஆகையினால் மன்னவா, மதியூகியின் யோசனை, நாம் அந்த ராஜா ரத்னாகரின் நாட்டுக்குள் யுத்தத்துக்கு என்ன சேகரங்கள் நடக்கிறதென்று நேரில் அறிய நாம் நமது திறமையுள்ள ஒற்றர்களை அனுப்பினால் உகந்தது. தாம் சொல்வதை உணர்கிறேன். போய் அறிந்து வர அங்கே ஒற்றர்களை அனுப்புவது தேவையில்லை. இப்படி நீங்கள் சொன்னால் அவர்களை எவ்வாறு அறிவது? சேனாதிபதி, நாம் நாம் மனித சமுதாயத்தின் பிரதிநிதிகளே, உலகத்திலே மிக கடினமானது மனிதன் மாசற்றவனாக நல்லவனாக இருப்பது. நடைமுறையில் இருப்பதென்ன? மனித குணத்தை இழந்து அசுரனாக வாழ்கிறான். நீங்கள் எல்லாம் நல்ல நாணயமுள்ளவனாக வேண்டுமானால் அதற்கிருக்கும் ஒரே வழி அன்பு. மனிதனை அன்புதான் நிஜமான மனிதனாக மாற்றுகிறது. அன்பில்லாத மனிதன்
எதற்கிருக்கிறான்? அவன் மனிதன் அல்ல, மனிதனின் ரூபத்தில் அரக்கன். அரக்கன். யார் இவள்? அழகி, ஆனந்த இளமை பூத்திருக்கும் பெண், சந்நியாசினி போல் அறிவுரை வழங்குகிறாளே. சென்று பார்க்கிறேன். அன்பு இறைவனின் மொழி. அன்புள்ள மனிதன் தன்னுடைய உள்ளத்தை நல்லெண்ணங்களுக்கு தருகிறான். அன்பு அன்பை வளர்க்கிறது, அதிலே இன்பம் இருக்கிறது. ஆகையினால் ஒருவரை ஒருவர் தாக்குவதை நிறுத்தி அன்பு செலுத்த தொடங்குங்கள். ஆஹா, என்ன அறிவுரை, என்ன தெளிவுரை! தம்பி, யார் அங்கே பேசுவது? அவர்களை தெரியாதா? வைஷ்ணவியை தெரியாது என்பது ஆச்சரியம்தான். தேவி வைஷ்ணவியா என்றால் ராஜா ரத்னாகரின் மகள் ராஜகுமாரி வைஷ்ணவியா? ஆம், அவரேதான். எவ்வளவு எளிமையாக இருக்கிறாள்! அன்பு என்ற ஒரு தீபத்தால் ஆயிரம் ஆயிரம் தீபங்கள் ஏற்றுங்கள். ஆசை என்ற நெஞ்சின் இருளை அது விரட்டி விடுகின்றது. ஏ தேவி, அன்பு என்பது அத்தனை வலிமை உள்ளதா? ஏ பக்தி கொண்ட மனிதா, அன்பு வலிமை உள்ளது. ஆனால் யாரையும் அது அழித்து விடாது. அன்புக்கு அடிமையாகும் முன்னால் உன்னையே நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நெஞ்சிலே நேர்மை இருந்தால் தான் நல்லவன் ஆகிறான். நானும் ஒரு நல்லவன்தான். நஞ்சு உள்ளத்தை விழிகள் காட்டி விடுகிறது. மேலுக்கு பேசுவது பஞ்சகர்களின் கலை. நடிக்கிறவன் மனிதன் அல்ல. ஏ அறிமுகம் இல்லாதவனே, நீ என் அன்பு பாடத்தை கற்க விரும்பினால் உன் நெஞ்சை தொட்டுக்கொள். வெளிமுகம் வேறாக உள்முகம் வேறாக இருக்காது. உன் மனதுக்குள் இருக்கும் உள்ளுணர்வை கேள். ஏ தேவி, என் உள்ளத்தில் இருப்பது உன் பேச்சுகளால் வெளிப்படாது. மிரட்டி பேசுவது ஒழுங்கல்ல. அன்பு என்பது ஒரு வழி பாதை அல்ல, இருபுற தேவை. உனக்குள்ள அன்பு இருப்பதாக தெரியவில்லை, தெளிவும் இல்லை. ஆகையால் உதட்டளவில் பேசுவதை மறந்துவிடு. மறப்பதா? மறப்பது என்பது என் வாழ்வில் என்றும் இல்லை. மான்விழியே, உன்னை மறப்பது இனிமேல் இல்லை. பழிவாங்க துடிப்பதை கைவிடவில்லை. பக்கத்தில் உன்னை அழைத்துக் கொள்ள நேரம் வரவில்லை. இந்த இல்லைகளும் என்று போகுமோ தெரியவில்லை. என்ன யோசிக்கிறாய் மைந்தா? வாழ்வியலை தேறித் தெளிந்த ராஜகுமாரி, இவன் யார்? திறமை இருந்தால் இதை சொல் பார்க்கலாம். நான் உன்னை விரும்புகிறேன். மைந்தா, பிழை செய்யாதே. இறைவனை பெரும் வழி தேடு. இறைவனை போன்ற கருணை ஏதும் இல்லை. ஒருவன் இறைவன் பக்கம் சென்றால் இவன் தேவைகளை அவன் பார்த்துக் கொள்வான். இறைவனை தொழுவதால் தான் அன்பு, அமைதி, அறிவு, தெளிவு, பழமையான வாழ்வு கிடைக்கின்றது. இறைவன் எதற்கு? நீ போதும் எனக்கு. என்னை மணந்து கொண்டால் எனக்கு எல்லாமே கிடைத்துவிடும். யார் இவன்? ஞான விளக்கம் கேட்க வந்த இடத்தில் ஏதேதோ பேசுகிறான். இவன் ராஜகுமாரியை அவமதிக்கிறான் கூட்டத்தில் நுழைந்து. அது சரி, இவன் யார்?
மரியாதையின்றி பேசுகிறான். எவனோ நாம் இவனை பிடிக்க வேண்டும். பிடிக்கப் போகிறீர்களா என்னை? புரியாத மூடர்களே, பாருங்கள் நன்றாக. பைரவன் நான். யாராவது அருகில் நெருங்கினால் தொலைத்து விடுவேன். தொலைத்து விடுவோம் நாங்கள் உன்னை. மூடனே, தேவி வைஷ்ணவியை அவமதித்த உன்னை விடமாட்டோம். முடிந்தால் பிடியுங்கள். தெரிந்ததா பைரவ சக்தி? பைரவன் மகா சக்தி உள்ளவன் வைஷ்ணவி, மகா வல்லவன். சர்ப்ப வல்லமை உள்ளவர் பிரபு ஒருவரே. இந்த கோழை பேச்சை விட்டுவிடு. வைஷ்ணவி, இந்த கணத்திலேயே உன்னை கடத்துவேன். வலிமையை பயன்படுத்தி வாழ்வை வளப்படுத்த. வைஷ்ணவி ஒன்றுடன் வர முடியும் பைரவா. முதலில் என்ன ராஜகுமாரி? இருமாப்புடன் நீ செயல்பட்டு ஏதும் மரியாதவர்களை இப்படி செய்தாய். இதே நீ பெற்ற சக்தியை என்னிடம் காட்டியிருந்தால் நடப்பதை வேறாயிருந்திருக்கும். வைஷ்ணவி, முடிந்தால் என்னை சோதித்துப் பார். அதோ பார்த்தாயா பைரவா, ஒரு மரத்தின் கீழே ஒரு பிள்ளை மடிந்திருக்கிறது. அந்த பிள்ளைக்கு உயிர் கொடுப்பாயோ? இயலாதில்லையா? பிறகு நீ சர்வசக்தி உள்ளவன் எவ்வாறு? போட்டி வைத்து பரிசளிக்கவா கூட்டம் கூட்டினாய்? எனக்குள் இருக்கும் மாயாசக்தியை பார். இதோ எப்படிப்பட்டவன் நான், என்ன பலமுள்ளவன் நான். நிறுத்து மகாமந்திரி. அவன்தான் அசுரராஜன் பைரவன். ஆம் மன்னவா. அவன் எப்படி நம் எல்லைக்குள் நுழைந்து வந்தான்? மகாமந்திரி, அடாது செய்தவனை விடாது பிடியுங்கள். ஆணைப்படியே மன்னவா. வீரர்களே, ஈட்டி எறியுங்கள். இந்த மாய சக்திகள் நிலைத்து நிற்காது பைரவா. இது வீரமில்லை. ஆக்க சக்தியை உன்னால் வீழ்த்த முடியாது. பேசி பொழுதை கழிக்க வேண்டியதில்லை. புறப்படு, என்னுடன் விடமாட்டேன் உன்னை. பெற முடியாததை பெற நினைக்காதே. நடக்க முடியாததை நடத்த கனவு காணாதே பைரவா.
எது முடியாதோ அதை முடிப்பது இந்த பைரவனின் திறன். நீ இஷ்டப்பட்டு என்னுடன் வராவிட்டால் இங்கேயே உன்னை பலவந்தப்படுத்தி எடுத்துச் செல்வேன். வா, புறப்படு, வாழ்க்கையை தொடங்க. வைஷ்ணவி, பைரவன் உன்னை எடுத்தே செல்வேன். பார், உன்னை விடப்போவதில்லை. வைஷ்ணவி அவமானப்படுத்தியதற்கு பழி வாங்குவேன். என்ன யோசனை? இப்படி இருந்ததை நான் பார்த்ததே இல்லையே. மகாராணி, பகைமை என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அந்த பைரவ ராட்சசன் மாயம் செய்து விளையாடுகிறான். எப்படி அதை தடுப்பது என்று யோசிக்கிறேன். ஆம், பைரவன் கொடூரன். அவனை வளர விடவே கூடாது. வைஷ்ணவியின் மீதுள்ள ஆசையால் துள்ளுகிறான், விடக்கூடாது. இல்லை மகாராணி, வைஷ்ணவியை பெற்ற தாய் தந்தை என்ற காரணத்தால் நாம் முடிவெடுக்க வேண்டும். மேலும் என் பிரஜைகளுக்கு பெற்ற தாய் தந்தை என்ற காரணத்தால் எந்த முடிவுக்கு வருவது? மன்னா, எப்படி இதற்கு தீர்வு? மகாராணி, முறைகெட்ட பைரவன் வைஷ்ணவியை எப்படியும் கடத்துவான். விளைவுகள் வேறு விதமானால் அவன் தந்தையைப் போல பைரவன் நம் பிரஜைகளை அச்சப்படுத்தி தொல்லை கொடுக்க தொடங்குவான். ஆம், செய்வான். அவன் கேட்டு பார்த்தான். அது முடியவில்லை என்பதால் இப்படியெல்லாம் செய்கிறானா? போதும், பட்ட பாடுகள் எல்லாம் போதும். இனிமேல் மகாராணி அதிவிரைவாக எந்த ராஜகுமாரனையாவது நம் வைஷ்ணவிக்கு மனமுடித்து வைக்க விரும்புகிறேன். ஆஹா, இல்லையப்பா, இல்லையப்பா, முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள். தந்தை தவறாக முடிவெடுப்பார் என்ற அச்சம் இல்லையா? இல்லையப்பா, மறுத்துச் சொல்வதற்கு காரணங்கள் அம்மாவையும் உங்களையும் விட்டு செல்ல வேண்டிய வருத்தம். வைஷ்ணவி, திருமணம் வேண்டாம் என்கிறாயா? ஏன் இப்படி எங்களை விட்டு செல்கிறேன் என்கிறாய்? ஏன் என்று புரியவில்லை. மாதா, நான் தவம் செய்வதற்காக தபோவனம் செல்ல இருக்கிறேன். இல்லை, நீ செல்லக்கூடாது. உன் பிள்ளை பருவ தவம் இன்னமும் தொடரப் போகிறதா? இந்த பருவம் தவத்துக்குரியதல்ல, வாழ்வதற்கு உரியது. அப்பா, அம்மா, என் மனதை உணராமல் என் கல்யாணத்தை நினைக்கிறீர்கள். மக்கள் குலம் வாழ மாபெரும் தவம் செய்ய செல்கிறேன். இனிமேல் நான் இந்த பூமியில் இப்படி இருக்க இயலாது. இனி பிரச்சனை இல்லை. நான் மனித பிறவி எடுத்ததால் பற்பல பிரச்சனைகள் வந்தது. மானிட ஜாதி நலமோங்கி நல்வாழ்வு பெறுவதற்காக மாதா நான் மனித நிலைக்கு மேலே போக வேண்டும். இது தவம் செய்யாமல் நிறைவேறாது. நான் தவம் செய்து என் மெய்யான வடிவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி நான் என் மெய்யான வடிவத்தை எடுத்துக்கொள்ளாவிட்டால் நான் செய்ய வேண்டியவை என்ன ஆவது? ஆகையால் தந்தையே, வைஷ்ணவியின் திருமணத்தை மறந்து என்னை தவம் செய்ய செல்ல விடுங்கள். வைஷ்ணவி, நீ திருமணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் உன்னை மகளாக பெற்றதற்கு அப்பாவின் கடமைகளை எப்படி நிறைவேற்றுவது? அப்பா, அந்த முறையில் என் திருமணத்தை தமது முற்பிறவியில் சமுத்திரராஜன் என்ற ரூபத்தில் சமுத்திரம் கடைந்த சமயத்தில் மிக நல்ல முறையில் என் திருமணத்தை முடித்தீர்கள். அது முற்பிறவியை பற்றியது. மகளே, இந்த பிறவியில்
அப்பா, வைஷ்ணவியாக நான் பிறவி எடுத்ததன் நோக்கமே பழுதுபடக்கூடாது. என் திருமணத்தால் நான் மனித குலத்தின் நலனுக்கான நோக்கத்தை முடித்துக்கொள்ள அப்பா, எப்படி செய்தால் பொதுநலன் காக்கப்படுமோ என் பிறவியின் நோக்கமும் அதில் நிறைவு பெறும். அப்படி ஒரு நிலை நான் செய்ய முடியாதா? முடியாது தந்தையே. அப்படி ஒரு புருஷோத்தமன் இந்த உலகில் இப்போது எங்கே? வைஷ்ணவி, ஆ. உத்தம புருஷோத்தமன் ஒருவர் இந்த தரணி மீது இருந்தால் அவரை திருமணம் செய்து கொள்வதில் இடர்பாடு என்ன? அப்பா, இப்போது நம் இருவரின் நோக்கமும் ஒன்றுதான். பாதைத்தான் தனித்தனி. பாதைகள் இரண்டை ஒன்றாக்கவே முடியாதா? அதுவும் முடியக்கூடியதே. அந்த நினைப்பில் நான் சமுத்திரக்கரை போய் தபோபலத்தில் தவம் செய்ய விருப்பம். மகளே வைஷ்ணவி, நீயோ தேவி. உன் நிலைப்பாடுகள் வேறானது. அது உனக்குதான் தெரியும். எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆம் மகளே. அப்பா, தாம் சமுத்திரக்கரை பக்கமாக தம்முடைய இந்த மகளுக்காக ஒரு தபோவனம் அமையுங்கள். அதற்கு மேல் என்ன சொல்ல? உன் இஷ்டப்படியே அமைத்து தருகிறேன். எங்கு வேண்டுமோ தபோவனம் அங்கு அமையும்.